எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. நாங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு வரலாம். இது வேணா வரலாம் அப்கமிங் இயர்ஸ்ல. ஸோ அந்த டைம்ல நாங்க பாஸ் பண்ணிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண முடியுமா இந்த எஸ்ஐபிய? இல்ல பாஸ் பண்ணா எங்களுக்கு பெரிய நெகட்டிவா முடியுமா எங்களோட இன்கார்பஸ்? அதாவது என்னன்னா, என்னத்துக்காக முதல்ல நம்ம சேர்க்குறோம்? என்னுடைய இன்றைய தேவையுடைய நாளைய தேவை, ஃப்யூச்சர் நீட்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அன்னைக்கு அதை மீட் அவுட் பண்ணுறதுங்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அதனால என்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட்டை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாருமே வராங்க. பட் திங்ஸ் ஆர் கோயிங் ஸ்மூத் அப்படின்னதுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நான் 10,000 போட்டுட்டு வரேன். இப்போ என்னாச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி கப்பல் எஸ்ஐபியில் மேரேஜ் ஆகி ஒரு 1 இயரோ என்னமோ போட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து சப்போஸ் ப்ரெக்னன்சி வந்திருக்கு, அவங்க வந்து ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஷி ஹேஸ் டு டேக் அ பிரேக். ஸோ பிரேக் அப்படின்னு சொன்னதுன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட பிரேக் ஆகிடுது. மெட்டர்னிட்டி லீவுன்னு போயிட்டு அப்புறம் குழந்தைலாம் இதாகிட்டு வரும்போது அட்லீஸ்ட் 1 இயராவது ஆகிடுது விமனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில். அப்போ அந்த நெக்ஸ்ட் 1 இயர் வந்து அந்த எஸ்ஐபியில் வந்து 10,000 மட்டும்தான் போகும். இன்னொரு 10,000 அவங்களால போட முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா, இது மட்டும் 10,000 போகட்டும், இந்த 10,000 இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்படியே நிறுத்திடுங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னதுன்னா, அந்த 10,000 × 12 அந்த 1,20,000க்கான காம்பவுண்ட் வந்து குறையும். அது என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து இம்பார்ட்டன்ட், நம்மளால பண்ண முடியலங்கிறது தானே, அதனால தானே பண்ணலை. அப்போ என்ன பண்ணுன்னா, அதுக்கும் சேர்த்து நான் மிஸ் பண்ணதை வந்து எங்கேயாவது அதை காம்பன்சேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சப்போஸ் இல்லை சார் காம்பன்சேட்டே பண்ண முடியல அப்படின்னா, டு தட் எக்ஸ்டென்ட் வந்து உங்களுக்கு ஓவரால் ரிட்டர்னில் கம்மியாகும்.